ஒரு படம் 5 ஆண்டுகள் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் போடப்பட்டாலே அதற்கு சோலி முடிஞ்சது என பேச தொடங்கி விடுவார்கள். ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து ரிலீஸ் ஆக உள்ள ஒரு படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருப்பது படக்குழுவையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அது வேற எதுவும் இல்லை, சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்துள்ள மதகஜராஜா படம்தான். கடந்த 2013 ஆண்டே எடுத்து முடிக்கப்பட்ட இப்படம் தற்போதுதான் ரிலீஸ் ஆக உள்ளது. மதகஜராஜா திரைப்படத்தில் நடிகர் விஷாலுக்கு ஜோடியாக வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி ஆகியோர் நடித்துள்ளனர். மேலும் நகைச்சுவை நடிகர் சந்தானம், பாலிவுட் நடிகர் சோனு சூட், குணச்சித்திர நடிகர்கள் மணிவண்ணன், மனோபாலா, மயில்சாமி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படத்தில் நடிகர் ஆர்யாவும் கேமியோ ரோலில் நடித்துள்ளார். இப்படத்திற்கு விஜய் ஆண்டனி இசையமைத்துள்ளார். படத்தொகுப்பு பணிகளை ரிச்சர்ட் எம் நாதன் மேற்கொண்டுள்ளார். மேலும் நேற்று நடைபெற்ற பிரஸ் மீட்டில் நடிகர் விஷால் மேடை ஏறி பேசிய போது கைகள் நடுநடுங்க தளதளத்த குரலில் பேசினார். இதை பார்த்த ரசிகர்கள் விஷாலுக்கு என்ன ஆச்சு என இணையத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அவர் வைரல் காய்ச்சலுடன் நேற்றைய பிரஸ் மீட்டில் கலந்து கொண்டாராம். படம் 12 ஆண்டுக்கு பின் ரிலீஸ் ஆக உள்ளதால் அந்த விழாவை புறக்கணிக்க கூடாது என்கிற நோக்கத்தில் காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் தன் பட ப்ரமோஷனுக்கு வரமாட்டேன் என அடம்பிடிக்கும் ஹீரோக்களுக்கு மத்தியில் காய்ச்சலுடன் வந்து மதகஜராஜா பிரஸ் மீட்டில் விஷால் கலந்து கொண்டதை பலரும் பாராட்டி வருகின்றனர். அதேபோல் அவர் தன் உடல் நலத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுரை கூறி வருகின்றனர். படத்தில் ஒரு சீனில் நடந்த விபத்தில் எனக்கு பின்தலையில் பலமாக அடிபட்டது. அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சியில் ஆடி போய் அமர்ந்து விட்டார்கள். என்னை உடனடியாக அருகில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் சேர்த்தனர். அந்த நிமிடம் நான் எனது மொத்த சினிமா கரியருமே முடிந்ததாகவே நினைத்தேன். ஆனால் என்னை செக் பண்ணிய டாக்டர், நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பதால் பாதிப்புகள் இல்லாமல் தப்பிவிட்டீர்கள் என்று சொன்னார். அதை நான் இப்பவும் மறக்க மாட்டேன் என்று ரொம்பவும் எமோஷனலாக பேசியுள்ளார் விஷால். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.